எப்படி நம்முடைய ஐ பவரை நாமளே இப்போ குறைச்சிருக்கோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம இதில் பதிவு பண்ண போகிறோம். பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்த சஜஷன்ஸையும் சேர்த்து தான் நம்ம இதில் பதிவு பண்ண போகிறோம். அப்புறம் கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கிளவுகோமான்னு சொல்லுவாங்க. கண்களில் அந்த ப்ரெஷர் அதிகமாயிட்டு போகும். ஸோ அந்த அதாவது பிளட் ப்ரெஷர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஐல ப்ரெஷர் அதிகமாகிறதுனால பார்வை கோளாறு, இன்னும் கண் பார்வை பாதிப்பு கம்ப்ளீட்டா முற்றிலுமா சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது. ஸோ அதையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், தவிர்க்க முடியும். அதே மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி, யாருக்கு இன்னைக்கு சர்க்கரை நோய் கிடையாது, சர்க்கரை நோய் இல்லாத ஆளே கிடையாது. ஸோ அப்ப அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய அந்த நியூரோபதி, அதாவது ரெட்டினாஸ்ல வரக்கூடிய இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி நாம கையாள முடியும், அதுக்கு நம்ம சர்ஜரி செய்து கொள்ளாம எப்படி நம்ம கண்களை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். இன்னும் கண் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாத பாதிப்புக்கு அப்புறம் கண் அப்படியே நின்று போயிடும். நிறைய